இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இலைகளை வந்து தனியாக பிரிச்சுக்கிங்கம்மா. தனியாக பிரிச்சுக்கிங்க. பிரிச்சுட்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டிடுங்க. எதுக்கு? என்சைமுக்கு. அதே இது வந்து என்ன பண்ணுங்க, பவுடராக போடணும்னா இதை அப்படியே காய வச்சிடலாம். சரிங்களா? ஆயில் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து இந்த வேரை கட் பண்ணிட்டு மீதி எல்லாமே இலைகளை பறித்து நம்ம சூரிய புடம் போட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு குப்பைமேனி ஆயில் கிடைக்கும். இது வந்து 20 லிட்டர்ஸுங்க. பாருங்க, இந்த 20 லிட்டர்ஸ்க்கு நம்ம எப்படி ஃபார்முலா போடுறது? 20,000 டிவைடட் பை 15. ஓகேவா? இங்க பாருங்கம்மா, பயோ என்சைமுக்கு உண்டான ஃபார்முலா 1:3:10:1. அப்ப இந்த 1ங்கிறது என்ன? நாட்டு சக்கரை. அப்ப இந்த 20,000 15ஆல் வகுத்தா எவ்வளவுமா? ஒரு பங்குங்கிறது 1333 கிராம். சரிங்களா? இங்க பாருங்க, இதுல வந்து 1333 கிராம் வந்து நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 3. இது அப்படியே 3ஆல பெருக்குங்க. 3999 கிராம் வந்து நம்ம மூலிகை போடணும். இதுல மூலிகை எவ்வளவு போடுவீங்க? இப்ப மூலிகை எவ்வளவு போடுவீங்க? 3999 கிராம், 4000 கிராம். இது வந்து நாட்டு சக்கரை 1333. ஓகேங்களா? அடுத்தது 10. இந்த ஒரு பங்கு இருக்குது பாத்தீங்களா? இது வந்து 1330 கிராம் போட்டுட்டோம் அப்படின்னா இதை போட்டுட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையை முதல்ல போட்டுணும். பாருங்க, நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை எந்த சர்க்கரை போடலாம்? ஏன் வெல்லம் போடக்கூடாதா? வெல்லம் போடக்கூடாது. ஏன்னா வெல்லத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அதுல கெமிக்கல் ஆட் பண்றாங்க. புரியுதுங்களா? நாட்டு சர்க்கரையில கெமிக்கல் கிடையாது. ஓகேங்களா? அதனால நம்ம 1333 கிராம் நாட்டு சர்க்கரை போடணும். அதுக்கப்புறம் இந்த குப்பைமேனி இலை இது எல்லாமே இந்த வேரை கட் பண்ணிடணுங்க. வேரை கட் பண்ணிட்டு இதை பூரா ஒரு கேரி பேக்ல எடுத்து இந்த அளவுக்கு 4 கிலோவுக்கு இந்த இதுல போடணும். ஓகேங்களா? இப்ப போட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த இதுல போடுறோம் அப்படின்னா நிறைய இருக்கும். புரியுதுங்களா? நிறைய இவ்வளவு தூரம் 3 மாரி இருக்கும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. இந்த நாட்டு சக்கரை உள்ள இருக்குது 1339 கிராம் உள்ள இருக்குது. பிளஸ் இந்த தலை இருக்குது. போட்டுட்டு புரியுதுங்களா? நல்லா கலக்கி விட்டுட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த ட்ரம் இருக்குது பாத்தீங்களா? இந்த ட்ரம் வந்து கேப் இருக்க கூடாது. துளி கூட கேப் இருக்க கூடாது. அந்த கேப் இல்லாம இருந்தது அப்படின்னா தான் உள்ள பர்மெண்டேஷன் ஆகும். காலையில 6 மணிக்கு திறந்துட்டு புரியுதுங்களா? திறந்த உடனே ஸ்மெல் வரும். நல்லா கலக்கி விடணும். இப்படி ஒரு 10 சுத்து, இப்படி ஒரு 10 சுத்து நல்லா கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இலை வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிடும். முதல் 30 நாள் நல்லா கலக்கி விட்டுறணும். ஓகே, கலக்கி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற அளவுக்கு இந்த அளவு தான் கேப் இருக்கும். நீங்க வந்து ஊத்திட்டு நீங்க இந்த கேப்புக்கு ஃபுல் பண்ணணும் அப்படின்னா 1330 கிராம் தண்ணியை ஊத்துனீங்கன்னா வழிஞ்சிரும். கேப் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கக்கூடாது. அதனால தான் இப்படி சொல்றோம். அதனால இது எவ்வளவு கேப் இருக்குது. சரி, இதுல 20 லிட்டர்னு போட்டிருந்து நம்ம 20 லிட்டர் எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கெட்டுக்கு போடுறோம் அப்படின்னா இதுக்கு அளவு வேணும்ல. இதுக்கு ஒரு மூடி இருக்கு, அசம்ஷன் பண்ணிக்கங்க. மூடி இருக்குது, கேப் இருக்குது, கவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1 லிட்டர் தண்ணியை எடுத்து அளந்து ஊத்தி பார்த்தோம் அப்படின்னா இது எத்தனை லிட்டர் பிடிக்குதோ அதை வந்து 15ஆல டிவைட் பண்ணிக்கங்க. ஈஸியா போயிடும். அதனால இந்த கேப் வந்து மஸ்ட். கேப் மஸ்ட், மேல டைட் பண்றது மஸ்ட். அது பண்ணணும் அப்படின்னா நமக்கு சிறப்பாயிடும். சரி, 30 நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணணும்? 30 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை திறக்கணும். 31வது நாள் திறக்கணும். திறந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இலையெல்லாம் உள்ளார அமைங்கிரும். புரியுதுங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? கலக்கி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும். மறுபடியும் 15 நாள் கழிச்சு மறுபடியும் திறக்கணும். அப்ப 60 நாள் ஆயிடுது. 60 நாளைக்கு பிறகு நம்ம கலக்கி விட்டுட்டு மூடணும் அப்படின்னா மறுபடியும் 30 நாளைக்கு திறக்கவே கூடாது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிறது பூராமே கம்ப்ளீட்டா எல்லாமே உங்களுக்கு அடியில செட்டில் ஆயிடும். 1 லிட்டருக்கு நீங்க என்ன போட்டீங்கன்னா என்ன வருதோ அதே தான் 100 லிட்டருக்கு போடுறதும் 120 லிட்டருக்கும் போடுறதும். ஃபார்முலா ஒண்ணுதான். அளவுகள் ரொம்ப முக்கியம்.